ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎன்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் போயம் ஃபோர் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் டிஎன்டெட் அண்ட் எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான நோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோலேயே நீங்கள் படிக்கனாலும் படிக்கலாம், இல்லை எனக்கு வீடியோ பார்த்து படிக்க டைம் ஆகுது அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட நோட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த போயம் 4 பார்க்கலாம், த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மேரி போத்தம் ஹவுயிட் அப்படிங்கிறவங்க தான் என்னென்னா ஆத்தர். இவங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்க 1799 பிறக்கிறாங்க, 1888 இறந்து போகிறாங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேவா? இங்கிலீஷ் போயட். எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா கிளவுஸ்டர்ஷையர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளவுஸ்டர்ஷையர் அப்படிங்கிற கூடிய ஒரு பிளேஸில் கோல்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து என்னென்னா வீட்டிலே வச்சு தான் என்னென்னா அவங்களுடைய கல்வி எல்லாமே வீட்டில் வச்சு தான் படிக்கிறாங்க. வீட்டில் வச்சே நல்லா படித்து அதை அவங்க நல்லா வாசிக்கக்கூடிய திறனும் என்னென்னா இவங்களுக்கு வருது. இவங்க வந்து அவங்களுடைய இயர்லி ஏஜ்லேயே என்னென்னா நிறையா வெர்சஸ் அப்படின்னா நிறைய கட்டுரைகள் அந்த மாதிரி, அதாவது வசன நடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான போயட்ரி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா வில்லியம் ஹவிட் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்டும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அதாவது மேரி போத்தம் ஹவிட் அப்படிங்கிறவங்க மட்டுமே என்னென்னா 180 புக்குக்கும் மேலே எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக கிளாசரி வந்து சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்லர் அப்படின்னா என்னென்னா ஒரு ரூமை தான் சொல்கிறாங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா எ டைடி ரூம் இன் எ ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்டர்டைனிங் கெஸ்ட். அதாவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுற விதமாக ஒரு பெரிய ரூமாக, ஓகேவா, ஒரு நீட்டான ரூமாக நம்ம ஹவுஸில் இருக்கும்ல, ஸோ அதை தான் அந்த மாதிரி பார்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுற விதமாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூம் தான் பார்லர். ஓகேவா? அடுத்ததாக வைண்டிங் அப்படின்னா எ ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முறுக்கிறது, அதை தான் என்னென்னா வைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வியரி அப்படின்னா வெரி டயர்டு எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். அதாவது ரொம்பவே வந்துட்டு டயர்டாக இருக்கிறத வியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயர்ட்னஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனால வந்த டயர்ட்னஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டயர்டை வியரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேண்ட்ரி அப்படின்னா எ ரூம் வேர் பீவரேஜஸ் ஃபுட் டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. அதாவது எந்த ரூமில் வந்துட்டு நம்ம ஃபுட்டு டிஷ்ஷு அதுக்கப்புறம் பீவரேஜஸ் அப்படின்னா குளிர்பானங்கள். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம பேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். பீவரேஜஸ் அப்படின்னா பானங்கள் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நம்ம என்ன ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றோமோ ஸோ அதை எல்லாமே வந்துட்டு பீவரேஜஸில் வந்துடும். இந்த மாதிரி பீவரேஜஸ் ஃபுட்டு டிஷ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரூமை பேண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது சப்டில் அப்படின்னா டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ். அது ரொம்பவே நுணுக்கமான ஒன்றை வந்துட்டு சப்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளாட்டரிங் அப்படின்னா டு ப்ரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி. அதாவது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி யாரையாவது வந்துட்டு பாராட்டுறது, வாழ்த்துறது, இந்த மாதிரி ஒரு சின்சியராக இல்லாமல் மனதார சொல்லாமல் ஜஸ்ட்டு வாய் வார்த்தையாக சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கவுன்சிலர் அப்படின்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ். யார் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அட்வைசராக இருக்காங்களோ ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறோம். கவுன்சிலர் அப்படின்னா என்னென்னா நமக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோவிங். இந்த ஆன்சர் த ஃபாலோவிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போயம்ல இருந்து ஏதாவது ரெண்டு லைன்ஸ் இல்லை 4 லைன் இந்த மாதிரி வந்துட்டு லைன்ஸ் கொடுத்து அந்த போயம்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைன்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேன் யூ கெஸ் வாட் வாஸ் இன் த பேண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. பேண்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னால் கெஸ் பண்ண முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் போயம் லைன்ஸில் இதுக்கான ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போயம் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓ நோ செட் அ லிட்டில் ஃப்ளை kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see.
wish to see. ஓகேவா? அதாவது என்னால் வந்து உங்கள் அந்த ஃப்ளை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளை வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, that cannot be, என்னால் முடியாது, என்னால் உங்களுடைய பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு கேட்க முடியுமே தவிர அண்ட் ஐ do not wish to see, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு cannot be அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிடுச்சு. அதனால் இங்கே வந்துட்டு ஆன்சரும் ஐ cannot guess what was in the pantry அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரெண்டாவது கொஸ்டின், லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ்டு பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை. அதாவது ஸ்பைடர் வந்துட்டு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் அந்த ஃப்ளையை வந்துட்டு யூஸ் பண்ணிச்சு டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆக்சுவலாக இந்த போயம் என்னென்னா, ஒரு ஸ்பைடர் இருக்கும், ஒரு ஃப்ளை, அதாவது அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு பறக்கிற இதுன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பைடரும் அந்த ஃப்ளையும் பேசக்கூடிய மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த போயமில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்பைடர் வந்துட்டு அந்த ஃப்ளையை என்னெல்லாம் டெஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான போயம் லைன்ஸ் பாருங்கள். ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ், ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்பைடர் ஃப்ளையை சொல்லுது. அப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரை டெஸ்கிரைப் பண்ணியிருக்கு. கிரியேச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ளை. ஓகேவா? அடுத்து யூ ஆர் விட்டி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. யூ ஆர் வைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கு. ஹவு ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கு. காசிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கு. பிரில்லியன்ட். இது எல்லாமே டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பைடர் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கணும். அதான் ஆன்சர். அடுத்ததாக, வாட் இஸ் த அட்வைஸ் கிவன் டு த ரீடர்ஸ். அதாவது ரீடருக்கு அது கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ரீடருக்கு இந்த போயம்னால் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனை பாருங்கள். அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் who may this story read to idle silly flattering words I pray you never give heed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதை வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில்ட்ரன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டோரி வந்துட்டு வாசிக்கிறீங்களோ, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்க்காக, சும்மா ஒரு சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இறையா போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பைடர் வந்துட்டு என்னென்னா, இந்த போயமில் ஸ்பைடர் வந்துட்டு ஃப்ளையை நல்லா பாராட்டி என்ன பண்ணும், அதோட அந்த வலையில் வந்துட்டு சிக்க வைக்கிறதுக்காக இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சாதாரண ஃப்ளாட்டரிங்னா நம்ம ஆல்ரெடி கிளாசரியில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு மனதார பாராட்டாமல் சும்மா வாய் வார்த்தையாக யாரையாவது பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சும்மா அவங்க வந்துட்டு அவங்களோட தேவைகளுக்காக உங்களை ஏதோ பாராட்டி அவங்களோட வலையில் வந்துட்டு விழ வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்க்கெல்லாம் மயங்கிடாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் கொஸ்டின் ஆன்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொயட்டிக் டிவைசஸில் கேட்பாங்க. ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னா நமக்கு நான் ஹியூமன் கேரக்டரை ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் பிஹேவியரோட வச்சு இது பண்ணுறது தான் ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுதான் என்னென்னா ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஹியூமன் கேரக்டராக நம்ம வந்துட்டு வச்சு சொல்கிறது. இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி கேட்கலான்னா, தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயம் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் பொயட்டிக் டிவைசஸ் உடையது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கிலீஷில் கேட்கலாம். அப்போ இது என்ன டைப் அப்படின்னா ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த போயம் ஃபுல்லுமே நமக்கு ஸ்பைடரும் அந்த ஃப்ளையும் ஹியூமன் பீயிங்ஸாகவே என்னென்னா நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹியூமன் பீயிங் பிஹேவ் பண்ணுற மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு பேண்ட்ரி இருக்கும், பெட் இருக்கும், மிரர் இருக்கும், ஸ்டார்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த போயமில். ஸோ அதனால் ஸ்பைடரையும் ஃப்ளையையும் ஹியூமன் பீயிங்காகவே பிஹேவ் ஆகிருக்கனால இந்த போயமோட பொயட்டிக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோமார்ஃபிசம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் 3 கொடுத்துருக்குறாங்க. கான்சோனன்ஸ், அசோனன்ஸ், அதுக்கப்புறம் இமேஜரின்னு சொல்லிட்டு 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? கான்சோனன்ஸ் அப்படின்னா என்ன? ரெப்படிஷன் ஆஃப் சிமிலர் கான்சோனன்ட் சவுண்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ் அப்படின்னா
கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு ரிப்பீட்டாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லலாம் அப்படின்னா அதை நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நமக்கு வொவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு AEIOU ஓகேவா, இந்த 5ஐயும் நம்ம வொவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏபிசிடியில் இருக்கக்கூடிய இந்த 5 போக உள்ள ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரெப்படிஷன் ஆகுது பக்கத்து வேர்ட்ஸில் இல்லை அடுத்த சென்டென்ஸில் அப்படின்னா ஸோ அதை நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டி இஸ் த ப்ரெட்டியஸ்ட் டிடி வருது, லிட்டில் டிடி, டேட்டில் டிடி வருது. ஸோ இதை நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள். அடுத்ததாக அசோனன்ஸ்னால் என்ன, அசோனன்ஸ் அப்படின்னா அப்படியே கான்சனன்ஸ்க்கான ஆப்போசிட் தான். வவல் சவுண்ட் வந்துட்டு ரெப்படிஷன் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட்டியஸ்ட் ஐ இருக்குது, லிட்டில் ஐ இருக்குது, டிட்டில் ஐ இருக்குது. ஸோ இதை நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இமேஜரின்னு சொல்லிட்டேன். ஆனாஃபோரா. ஓகேவா, ஆனாஃபோரா அப்படின்னா என்னென்னா ரெப்படிஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், பேராகிராஃப் அண்ட் லைன்ஸ். அதாவது வேர்டோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரேஸோ நம்ம வந்துட்டு கான்சனன்ஸில் கான்சனன்ட் சவுண்டு வரும், அசோனன்ஸில் வவல் சவுண்டு வரும். இந்த அனஃபரோவில் அப்படியே ஒரு வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு சென்டென்சஸோட பிகினிங்லேயோ இல்லை பேராகிராஃப்லேயோ லைன்ஸ்லேயோ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அனஃபரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வேர்ட்ஸே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அனஃபரா அப்படின்னு சொல்லுவோம். இது சென்டென்ஸே ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஸோ ஹவு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அடுத்ததில் அதே தான், தட் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஷெல் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த். ஸோ அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ரெப்படிஷன் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆனஃபோரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் டல்லஸ் லெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆர் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம இதை ஆனஃபரான்னு எழுதலாம். அட் த சேம் டைம் இதில் நம்மளுக்கு லைக் அப்படிங்கிற வேர்டும் வந்திருக்கு. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம சிமிலினும் போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸாமில் கேட்டு அனஃபராவில் வந்துட்டு வரல அப்படின்னா நீங்கள் சிமிலிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு இதில் எத்தனை பொயட்டிக் டிவைஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அல்லிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்துட்டு வேர்டோட பிகினிங்கில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை தான் அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம முன்னாடி பார்த்ததில் வந்து கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு எங்கே வேணாலும் நடுவில் கூட வரலாம், அதை நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கான்சனன்ட் சவுண்ட் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மோனை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்வீட் கிரியேட்டர் செட் த ஸ்பைடர். இந்த இடத்துல ஸ்வீட் எஸ் வந்திருக்கு, ஸ்பைடர் எஸ் வந்திருக்கு, செட் எஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். யுவா விட்டி அண்ட் யுவா வைஸ் WW இதை நம்ம என்ன சொல்கிறோம், அல்லிட்ரேஷன் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மாதிரியான லெட்டர்ஸ் வந்திருக்குன்னா அதை நம்ம அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போயம் 4 வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போயம் 5 தி ரிவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அதனால் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு லைக் பட்டன் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வியூஸாவது போகும். ஒரு 500ஆவது போச்சு ஒரு நாளுக்கு அப்படின்னாவது நமக்கு வீடியோ க்ரியேட் பண்ணணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வரும். மினிமம் 150 அந்த மாதிரி போகிறதே என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் கூட நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.